பனையூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. தலைவரோ தளபதி 16 படத்தில் படுபிசியாக இருக்க தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் உட்பட பல விவகாரங்கள் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கும் மாவட்ட செயலாளர்களை தாவேகா தலைவர் விஜய் விரைவில் தனித்தனியாக சந்திக்க இருக்கிறாராம். முக்கியமாக நடந்து முடிந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் புசி ஆனந்த் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுக்கவில்லையாம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். இதற்கு காரணமே சில தினங்களுக்கு முன்னர் லீக் ஆன ஆடியோதான். தாவேகா முழுவதும் புசி ஆனந்த் கட்டுப்பாட்டில் உள்ளது. விஜய் பேருக்குத்தான் தலைவர் என்பதாக பேசியிருந்தார். கட்சிக்குள் நிலவும் கண்ணாமூச்சி ஆட்டங்களை பார்த்த எஸ்ஏசி தனது மகன் விஜயிடம் அவரது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளாராம். முன்னதாக புசி ஆனந்த், வெங்கட்ராமன் என இவர்கள் இருவரது வருகைக்கு பின்னர்தான் விஜயின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தந்தை எஸ்ஏசியிடம் பேசுவதை நிறுத்திய விஜய் 27 வருடங்களாக தனக்கு PROவாக இருந்த PT செல்வகுமாரையும் வெளியேற்றினார். அதேபோல் மேலும் சில முக்கியமான நபர்களையும் மொத்தமாக ஓரங்கட்டியுள்ளார். இதையெல்லாம் பார்த்து வேதனையில் இருந்த எஸ்ஏசி விஜய் அழைக்காமலேயே தாவேகா அறிமுக நிகழ்ச்சிக்கும் மாநாட்டுக்கும் சென்றதாக சொல்லப்படுகிறது. அம்மா அப்பாவை ஒதுக்கி வைத்துவிட்டு பொதுமக்களுக்கு விஜய் சேவை செய்து விடுவாரா என விமர்சனம் எழுந்துவிடக் கூடாது என்றே எஸ்ஏசியும் ஷோபாவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயோ மாநாடு முடிந்த கையோடு பனையூர் அலுவலகத்திலேயே முடங்கிவிட்டார். ஒரு பக்கம் தளபதி 16 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் விஜய் தாவேகாவை பொறுத்தவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து வருவதும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த எஸ்ஏசி விஜயை போனில் தொடர்பு கொண்டு தாவேகாவின் நிலையை தெளிவாக சொல்லி விளக்கியுள்ளாராம். நீ நம்பக்கூடாதவர்களை எல்லாம் நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிற என்பதாகவும், இப்படியே போனால் கட்சி உருப்படாது என்றும் வார்னிங் செய்துள்ளாராம். அதோடு எஸ்ஏசியும் சோபாவும் தங்களது மகன் விஜயை சீக்கிரமே நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார்? தாவேகா நிலவரம் மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.